ஓம் சாந்தி. நவம்பர் 14, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அதி மேலான அந்தஸ்தை கோருவதற்கு நினைவு யாத்திரையில் போதையுற்றிருங்கள். இது ஆன்மீக தூக்கு மேடையாகும். உங்களின் புத்தி உங்கள் வீட்டுடன் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கேள்வி: இந்த ஞானத்தை கிரகிக்க முடியாத புத்தியை கொண்டவர்களின் அறிகுறி என்ன? பதில்: அவர்கள் அற்ப விஷயங்களுக்கும் குழப்பமடைகின்றார்கள். ஒருவரால் எந்தளவிற்கு அதிகமாக தனது புத்தியில் இந்த ஞானத்தை கிரகிக்க முடிகின்றதோ அந்தளவிற்கு அதிக சந்தோஷத்தை அவர் அனுபவம் செய்வார். உலகம் இப்பொழுது கீழிறங்கி செல்ல வேண்டும். அதன் மூலம் இழப்பே ஏற்படும் என்பதை உங்கள் புத்தி அறியும் போது நீங்கள் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்து இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கடவுள் அதி மேலானவர் என அழைக்கப்படுகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்களின் புத்தியின் யோகம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எவ்வாறாயினும் இதை அறிந்துள்ள புத்தியை கொண்ட எந்த ஒரு மனிதருமே உலகில் இல்லை. சந்நியாசிகள் கூட பிரம்ம தத்துவத்தை தங்களின் வீடாக கருதுவதில்லை. தாங்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலக்க விரும்புவதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே அது அவர்களை பொறுத்தவரை அவர்களின் வீடாக இருக்க முடியாது. ஒருவர் ஒரு வீட்டிலேயே வசிக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களின் புத்தி அங்கேயே இருக்க வேண்டும். ஒருவர் தூக்கு மேடையில் தொங்குவதைப் போன்றே நீங்களும் இப்பொழுது ஆன்மீக தூக்கு மேடையில் ஏறுகின்றீர்கள். அதி மேலான தந்தை வந்து உங்களை அதி மேலான வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார் என்பதை உள்ளார்த்தமாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அதி மேலான பாபா எங்களை அதி மேலான அந்தஸ்தை கோர வைக்கின்றார். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் சீரழிந்தவர்களாகவே உள்ளனர். அம்மக்கள் மேன்மையானவர்கள், இவர்களோ சீரழிந்தவர்கள். அவர்கள் தாங்கள் அதி உயர்ந்தவர்களாக இருப்பது பற்றி அறிந்திருக்கவில்லை. அதி உயர்ந்தவர்களாக இருந்தவர்களும் அதி தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் பற்றி எதனையும் அறியார்கள். ஒரேயொரு கடவுள் மாத்திரமே அதி மேலானவர் என அழைக்கப்படுகின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களின் புத்தி மேல் நோக்கி செல்கின்றது. அவர் பரந்தாம வாசியாவார். ஆத்மாக்களாகிய நாங்களும் அவ்விடத்து வாசிகளே என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் எங்களின் பாகங்களை நடிப்பதற்காகவே இங்கு வருகின்றோம். இது எவரது எண்ணங்களிலும் புகுவதில்லை. அவர்கள் தங்களின் சொந்த வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளனர். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் நினைவு யாத்திரையில் போதையுற்றிருக்கும் போதே அதி மேலானவர்கள் ஆகுவீர்கள். நினைவின் மூலமே நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர வேண்டும். உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற ஞானத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சிறு குழந்தைகளால் கூட அதை கூற முடியும். எவ்வாறாயினும் குழந்தைகள் யோகம் எனும் விஷயம் பற்றி புரிந்து கொள்ள மாட்டார்கள். பல குழந்தைகளால் நினைவு யாத்திரையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதுள்ளது. நாங்கள் மிக உயரத்திற்கு செல்கின்றோம். அசரீரி உலகம், சூட்சும உலகம், பௌதீக உலகம் என்பன உள்ளன. பஞ்ச தத்துவங்களும் இங்கேயே உள்ளன. அவை சூட்சும லோகத்திலோ அல்லது அசரீரி உலகிலோ இருப்பதில்லை. தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இதனாலேயே அவர் ஞானக் கடல் என அழைக்கப்படுகின்றார். பல சமய நூல்களை கற்பதே ஞானம் என மக்கள் நம்புகின்றனர். அவர்கள் அதிகளவு பணம் சம்பாதிக்கின்றனர்.
சமய நூல்களை வாசிப்பவர்கள் அதிக மரியாதையை பெறுகின்றனர். எவ்வாறாயினும் அதில் மகத்துவம் கிடையாதென்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். ஒரேயொரு கடவுள் மாத்திரமே அதிமேலானவர் ஆவார். அவர் மூலம் நாங்கள் அதிமேலான ஸ்வர்க்கத்தை ஆட்சி புரிபவர்கள் ஆகுகின்றோம். ஸ்வர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன? 84 பிறவிகளின் சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது? உங்களைத் தவிர உலகிலுள்ள வேறு எவரும் இதை அறிய மாட்டார்கள். இவை அனைத்தும் கற்பனையே என அவர்கள் கூறுகின்றனர். அம்மக்கள் இக்குலத்திற்கு உரியவர்கள் அல்லர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மனம் தளரக்கூடாது. அது அவர்களின் பாகங்களில் இல்லை என்பதும், எனவே அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாதென்பதும் புரிந்து கொள்ளப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தலை நிமிர்ந்து நிற்கின்றீர்கள். நீங்கள் அதி உயர்ந்த உலகில் உள்ள போது அதி தாழ்ந்த உலகை பற்றி அறிந்திருக்க மாட்டீர்கள். அதி தாழ்ந்த உலகிலுள்ளவர்கள் அதி உயர்ந்த உலகை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அது ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. வெளிநாட்டில் உள்ளவர்களால் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் ஸ்வர்க்கம், வைகுந்தம் போன்ற பெயர்களை குறிப்பிடுகின்றனர். இஸ்லாமியர்கள் பாகிஸ், ஸ்வர்க்கம் பற்றி பேசுகின்றனர். எனினும் தாங்கள் எவ்வாறு அங்கு செல்லலாம் என்பதை அவர்கள் அறியாதுள்ளனர். நீங்கள் இப்பொழுது அதிக புரிந்துணர்வை பெற்றுள்ளீர்கள். அதிமேலான தந்தை எங்களுக்கு அதிகளவில் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இந்நாடகம் ஓர் அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இது வெறும் கற்பனையே என கூறுகின்றனர். இது தூய்மையற்ற உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே மக்கள் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தை கூறுகின்றார், 5000 வருடங்களுக்கு ஒருமுறை வரலாறு மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றது. பழைய உலகம் புதியதாக வேண்டும். இதனாலேயே நான் வரவேண்டும். நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் வந்து குழந்தைகளாகிய உங்களை அதி மேலானவர்கள் ஆக்குகின்றேன். தூய்மையானவர்கள் அதி உயர்ந்தவர்கள் என்றும் தூய்மையற்றவர்கள் அதி தாழ்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றனர். இவ்வுலகம் புதியதாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது இப்பொழுது தூய்மையற்றதாக உள்ளது. நீங்களும் இவ்விஷயங்களை வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கின்றீர்கள். தங்களின் புத்திகளின் இவ்விஷயங்களை கொண்டிருப்பவர்களால் சதா சந்தோஷமாக இருக்க முடியும். இது அவர்களின் புத்திகளில் இல்லாவிட்டால் எவராவது எதையாவது கூறினாலோ அல்லது ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலோ அவர்கள் குழப்பம் அடைகின்றனர். பாபா கூறுகின்றார், இச்சீரழிந்த உலகம் இப்பொழுது முடிவடைய வேண்டும். இது பழைய உலகமாகும். மக்கள் மிகவும் சீரழிந்தவர்கள் ஆகுகின்றனர். எவ்வாறாயினும் எவருமே தங்களை மிகவும் சீரழிந்தவராக கருதுவதில்லை. பக்தர்கள் எப்பொழுதும் தலை வணங்குகின்றனர். நீங்கள் சீரழிந்த எவருக்கும் தலை வணங்குவதில்லை. நீங்கள் தூய்மையான ஒருவருக்கே தலை வணங்குகின்றீர்கள். நீங்கள் சத்திய யுகத்தில் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள். பக்தர்கள் மாத்திரமே அவ்வாறு செய்கின்றனர். தந்தை உங்களை தலை குனிந்து நடக்குமாறு ஒருபோதும் கூறுவதில்லை. இல்லை, இது ஒரு கல்வியாகும். நீங்கள் இறை தந்தையின் பல்கலைக்கழகத்தில் கற்கின்றீர்கள். எனவே நீங்கள் அதிகளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பல்கலைக்கழகத்தில் உள்ளபோது போதையை அனுபவம் செய்வதாகவும் வீட்டிற்கு சென்றதும் அந்த போதை இல்லாமல் போய்விடுவதாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டிலும் இந்த போதையை கொண்டிருக்க வேண்டும். இங்கு சிவபாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இவர் கூறுகின்றார், நான் ஞான கடல் அல்ல. இந்த பாபா ஞான கடல் அல்ல. நதிகள் கடலில் இருந்தே தோன்றுகின்றன. ஒரேயொரு கடலே உள்ளது.
பிரம்மபுத்திரா நதியே மிகப்பெரிய நதியாகும். பெரிய நீராவி கப்பல்கள் பல கடலிற்குள் பிரவேசிக்கின்றன. ஏனைய இடங்களிலும் கூட பல நதிகள் உள்ளன. இங்கு மாத்திரமே அவர்கள் தூய்மையாக்கும் கங்கைகளை பற்றி பேசுகின்றனர். வெளிநாடுகளிலுள்ள நதிகள் எதனையும் பற்றி அவர்கள் ஒருபோதும் இவ்வாறு கூறுவதில்லை. நதிகளே தூய்மையாக்குபவையாக இருந்தால் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. மக்கள் நதிகளுக்கும் ஏரிகளுக்கும் அதிகளவில் அலைந்து திரிகின்றனர். சில இடங்களில் ஏரிகள் மிகவும் அழுக்காக உள்ளன. அதை கேட்கவே வேண்டாம். அவர்கள் அங்குள்ள சேற்றை எடுத்து தங்கள் மீது பூசிக்கொள்கின்றனர். அவை அனைத்தும் கீழிறங்குவதற்கான வழிகளே என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் புகுந்துள்ளது. அம்மக்கள் அதிகளவு அன்புடன் அங்கு செல்கின்றனர். இந்த ஞானத்தால் உங்கள் கண்கள் திறந்துள்ளன என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களின் மூன்றாவது ஞானக்கண் இப்பொழுது திறந்துள்ளது. ஆத்மா மூன்றாவது கண்ணை பெற்றுள்ள போது அவர் திரிகாலதரிசி என அழைக்கப்படுகின்றார். ஆத்மாவிடம் முக்காலங்களினதும் ஞானம் உள்ளது. ஓர் ஆத்மா ஒரு புள்ளி ஆவார். எவ்வாறு நீங்கள் ஓர் ஆத்மாவை கண்களுடன் காட்ட முடியும்? இவ்விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் மூன்றாவது ஞானக்கண்ணை கொண்டிருக்கும் போது நீங்கள் திரிகாலதரிசியாகவும் திரிலோகநாதராகவும் ஆகுகின்றீர்கள். நீங்கள் நாஸ்திகரில் இருந்து ஆஸ்திகராக ஆகுகின்றீர்கள். முன்னர் நீங்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியையோ அறிந்திருக்கவில்லை. படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியை நீங்கள் தந்தையிடமிருந்து அறிந்து கொள்வதால் நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் என்ற ஆஸ்தியை பெறுகிறீர்கள். வரலாறும் புவியியலும் அத்துடன் கணக்கியலும் உள்ளன. அச்சா, ஒரு குழந்தை திறமைசாலியாக இருந்தால் நாங்கள் எத்தனை பிறவிகளை எடுக்கின்றோம் என்பதையும் அதற்கேற்ப ஏனைய சமயத்தவர்கள் எத்தனை பிறவிகளை எடுக்கின்றார்கள் என்பதையும் கணக்கிட்டு பார்க்க முடியும். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், அவ்விஷயங்களை இட்டு உங்கள் மண்டையை உடைக்காதீர்கள். உங்கள் நேரம் வீணாக்கப்பட்டுவிடும். இங்கு நீங்கள் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். அவ்விஷயங்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எவருமே அறிந்திராத படைப்பவரான தந்தையை இனங்காண செய்கின்றீர்கள். சிவபாபா பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார். அவர் நிச்சயமாக வந்து சிலவற்றை செய்கின்றார். இதனாலேயே அவர்கள் அவரின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றனர். காந்தியும் ஏனைய புனிதர்களும் வந்து சென்றதால் அவர்களின் முத்திரைகளை உருவாக்கியுள்ளார்கள். அவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்திற்கான முத்திரைகளையும் உருவாக்குகின்றனர். நீங்கள் பாண்டவ அரசாங்கத்திற்கு சொந்தமானவர்கள் என்ற போதையை இப்பொழுது கொண்டுள்ளீர்கள். இது சர்வ சக்திவான் பாபாவின் அரசாங்கம் ஆகும். இது உங்களின் அரசாங்க லட்சணை ஆகும். வேறு எவருமே இந்த அரசாங்க லட்சணை பற்றி அறிய மாட்டார்கள். நீங்கள் விநாச காலத்தில் அன்பு நிறைந்த புத்தியை கொண்டுள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் தந்தையை அதிகளவில் நினைவு செய்கின்றோம். தந்தையை நினைவு செய்வதால் நாங்கள் அன்பு கண்ணீர் சிந்துகின்றோம். பாபா, நீங்கள் அரை கல்பத்திற்கு எங்கள் துன்பம் முழுவதையும் நீக்குகின்றீர்கள். வேறெந்த குருமார், நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரையும் நினைவு செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒரேயொரு தந்தையை நினைவு செய்யுங்கள். அதிகாலை நேரம் மிகவும் சிறந்தது. பாபா, இது உங்களின் மகா அற்புதமாகும். நீங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களும் எங்களை விழித்தெழச் செய்கின்றீர்கள். மனிதர்கள் அனைவரும் அசுரத்தனமான கும்பகர்ணனின் உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதாவது அவர்கள் அறியாமை என்ற இருளில் உள்ளனர். இது பாரதத்தின் புராதன யோகம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் கற்பிக்கின்ற ஹதயோகம் போன்ற ஏனைய அனைத்தும்
சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான வெறும் அபியாசமே ஆகும். நீங்கள் இப்பொழுது உங்கள் புத்தியில் முழு ஞானத்தையும் கொண்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் சந்தோஷமாக உள்ளீர்கள். நீங்கள் இங்கு வந்து பாபா உங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டுகின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். சிலர் புத்துணர்ச்சி அடைகின்றனர். ஆனால் அவர்கள் வெளியில் சென்றதுமே அந்த போதை முடிவடைந்து விடுகின்றது. அது வரிசை கிரமமாகும். பாபா விளங்கப்படுத்துகின்றார், இது தூய்மையற்ற உலகமாகும். மக்கள் கூவி அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆனால் அவர்கள் தங்களை தூய்மையற்றவர்களாக கருதுவதில்லை. அதனாலேயே அவர்கள் தங்கள் பாவங்களை கழுவுவதற்காக செல்கின்றனர். எவ்வாறாயினும் பாவங்களை சேர்ப்பது சரீரமல்ல. தந்தை வந்து உங்களை தூய்மையாக்கி கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாகிவிட்டது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். ஒருவர் விக்காரத்தினுள் விழும்போது அவர் தோல்வி அடைகின்றார். எனவே அது அவர் நரகத்தினுள் வீழ்ந்து விட்டதை போன்றதாகும். அவர் 5வது மாடியிலிருந்து விழுந்து பின்னர் 100 மடங்கு தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். எனவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், பாரதம் மிக மேன்மையானதாக இருந்தது, அது இப்பொழுது மிகவும் சீரழிந்ததாகிவிட்டது. நீங்கள் இப்பொழுது மிகவும் விவேகமானவர்கள் ஆகுகின்றீர்கள். மனிதர்கள் மிகவும் விவேகமற்றவர்கள். பாபா இங்கு உங்களை மிகவும் போதையடைய செய்கின்றார். ஆனால் நீங்கள் வெளியில் சென்றதுமே அந்த போதை குறைவடைந்து சந்தோஷமும் பறந்து சென்று விடுகின்றது. ஒரு மாணவன் கடினமான பரீட்சையில் சித்தி எய்தும் போது அவரது போதை குறைவடைகின்றதா? அவர் கற்று சித்தி எய்தி உயர்ந்த நிலையை அடைகின்றார். தற்போதைய உலகின் நிலையை பாருங்கள். அதிமேலான தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் அசரீரியானவர். ஆத்மாக்களாகிய நீங்களும் அசரீரியானவர்கள். நீங்கள் உங்களது பாகங்களை நடிப்பதற்காகவே இங்கு வந்திருக்கின்றீர்கள். தந்தை மாத்திரமே வந்து நாடகத்தின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். இந்த உலக சக்கரமானது நாடகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அந்நாடகங்களில் ஒருவர் நோய்வாய்ப்படும் போது அவரை நீக்கிவிட முடியும். இது எல்லையற்ற நாடகமாகும். இது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் மிக சரியான முறையில் உள்ளது. நீங்கள் உங்களின் பாகங்களை நடிப்பதற்காகவே இங்கு வருகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் எல்லையற்ற நடிகர்கள். நாங்கள் சரீரங்களை ஏற்று பாகங்களை நடிக்கின்றோம். பாபா வந்துவிட்டார். இவை அனைத்தும் உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். எல்லையற்ற நாடகம் உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லையற்ற உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் அதற்கேற்ப முயற்சியும் செய்ய வேண்டும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிக்கலாம். ஆனால் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் பலர் முதிய வயதில் தங்களை பராமரிப்பதற்கு ஒருவர் தேவை என்பதால் சகவாசத்திற்காக திருமணம் செய்து கொள்கின்றனர். பின்னர் அவர்கள் உயில் எழுதி வைக்கின்றனர். அவர்கள் தங்களின் சகபாடிக்காக சிலவற்றையும் புண்ணியத்திற்காக சிலவற்றையும் விட்டு செல்கின்றனர். அதில் விக்காரம் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஒரு காதலியும் அன்பிற்கினியவரும் விக்காரத்திற்காக ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பதில்லை. அவர்கள் பௌதீகமான அன்பை கொண்டுள்ளனர். நீங்கள் ஆன்மீக காதலிகள். நீங்கள் ஒரேயொரு அன்பிற்கினியவரையே நினைவு செய்கின்றீர்கள். காதலிகளான உங்கள் அனைவருக்கும் ஒரேயொரு அன்பிற்கினியவரே உள்ளார். நீங்கள் அனைவரும் அவரையே நினைவு செய்கின்றீர்கள். அவர் மிக அழகானவர். அந்த ஆத்மா அழகானவர். அவர் என்றென்றும் அழகானவர். நீங்கள் இப்பொழுது அவலட்சணமாகிவிட்டீர்கள். அவர் உங்களை அவலட்சணமானவர்களிலிருந்து அழகானவர்களாக்குகின்றார்.
தந்தை உங்களை அழகானவர்களாக மாற்றுகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு பலர் எத்தகைய எண்ணங்களுடன் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. ஒரு பாடசாலையிலும் அவ்வாறேயாகும். அங்கு அமர்ந்திருக்கும் போது புத்தியானது திரைப்படங்களை நோக்கியும் நண்பர்களை அல்லது வேறு திசைகளை நோக்கியும் திசை திருப்பப்படுகின்றது. ஆன்மீக ஒன்று கூடல்களிலும் அவ்வாறேயாகும். இங்கும் அவ்வாறேயாகும். அது அவர்களின் புத்தியில் பதிவதில்லை. எனவே அவர்கள் அந்த போதையை அனுபவம் செய்யாததுடன் தாங்களும் கிரகிக்கவோ மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டவோ முடியாத நிலையில் உள்ளனர். பல புத்திரிகள் தங்களை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் அவர்களுக்கு சிறு குழந்தைகளும் உள்ளனர். பாபா கூறுகின்றார், குழந்தைகளை பராமரிப்பதற்காக ஒரு பணிப்பெண்ணை நியமியுங்கள். உங்களால் பலருக்கும் நன்மை பயக்க முடியும். நீங்கள் திறமைசாலிகளாக இருந்தால் உங்களை ஏன் ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது? உங்களின் 5 அல்லது 6 குழந்தைகளையும் பராமரிப்பதற்காக ஒரு பணிப்பெண்ணை நியமியுங்கள். இப்பொழுது தாய்மாரின் முறையாகும். நீங்கள் பெருமளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் முன்னணியில் சென்றால் உங்கள் கணவர் தனது மனைவி முன்னேறி சென்று சந்நியாசிகளையும் விட தோற்கடித்து விட்டாள் என நினைப்பார். தாய்மார்களாகிய நீங்கள் லௌகீகத்தினதும் பரலோகத்தினதும் பெயரை போற்ற செய்வீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் புத்தியிலிருந்து அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்குகின்ற எதையும் செவிமடுக்கவோ அல்லது பேசவோ தேவையில்லை. 2. கற்கும் நேரத்தில் உங்களின் புத்தி ஒரேயொரு தந்தையுடனான யோகத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். புத்தி எங்கும் அலைபாயக்கூடாது. அசரீரியான தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையை பேணுங்கள். ஆசீர்வாதம். ஏனைய ஆத்மாக்கள் அனைவருக்கும் மேலான மகத்துவத்தையும் மேன்மையையும் கொண்ட உலக மக்களால் பூஜிக்கப்படுபவர்கள் என்ற புகழுக்குரியவர்களாகிய நீங்கள் உங்கள் சொந்த மகத்துவத்தை அறிந்திருப்பவர்கள் ஆகுவீர்களாக. தற்காலத்தில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஏனைய உலக ஆத்மாக்கள் அனைவரையும் விட மேன்மையானவர்கள். எதிர்காலத்தில் உலக மக்களால் நீங்கள் பூஜிக்கப்படுவீர்கள். நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமாக இருந்தாலும் இறுதி இலக்க மணியாக இருப்பவரும் உலக மக்களின் முன்னால் மகத்துவமானவரே. இப்பொழுதும் இறுதி இலக்க மணியை பக்தர்கள் தமது கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்களும் ஒளி வீசும் ரத்தினங்களும் ஆவீர்கள். தன்னை தந்தையின் குழந்தை என கருதி அந்த நம்பிக்கையை கொண்டிருப்பவர்களும் தனது மனதால் தந்தையின் நேரடி குழந்தைகள் ஆகுபவர்களும் உண்மையான இதயத்தை கொண்டிருப்பவர்களும் ஓர் ஆசீர்வாதத்தை அல்லது மகத்துவமானவர்களும் பூஜிக்க தகுதியானவர்களும் என்ற அதிர்ஷ்ட லாபச்சீட்டை பெறுகிறார்கள். ஸ்லோகம். சதா அனைத்து பொக்கிஷங்களாலும் உங்கள் ஸ்திதி நிறைந்திருக்கும் போது நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். அப்பொழுது சூழ்நிலைகள் மாற்றமடையும். அவ்யக்த சமிக்கை. சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீரி மற்றும் விதேகி. திடீரென பாப்தாதா உங்கள் சரீரம் என்ற வீட்டிலிருந்து வெளியேறுங்கள் என்றும் சரீர உணர்வு என்ற ஸ்திதியை துறந்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள் என்றும்
இவ்வுலகிலிருந்து அப்பால் உங்கள் இனிய வீட்டிற்கு செல்லுங்கள் என்றும் உங்களுக்கு வழிகாட்டல் வழங்கினால் உங்களால் அங்கே செல்ல முடியுமா? நீங்கள் போராட்ட களத்தில் போராடுவதில் உங்கள் நேரத்தை செலவழிப்பீர்களா? சரீரமற்றவர் ஆகும்போது உங்கள் நேரம் போராடுவதில் கழிந்தால் இறுதி தாளின் போது நீங்கள் எவ்வகையான மதிப்பெண்ணை பெறுவீர்கள்? எப்பிரிவிற்குள் செல்வீர்கள்? ஓம் சாந்தி.